ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி பற்றின முக்கியமான அப்டேட்ஸ் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். திருமலாவில் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருக்குது. டைரக்ட் சர்வ தர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு 36 மணி நேரம் ஆகுது. டோக்கன் தர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் மத்தியானத்துலேருந்து நைட் வரைக்கும் உண்டான ஸ்லாட்டில் சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு 6லேருந்து 7 மணி நேரமும், ஏர்லி மார்னிங் டைம் ஸ்லாட்டில் சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு 2 மணி நேரமும் ஆகுது. 300 தர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு 3லேருந்து 4 மணி நேரம் ஆகுது. எனக்கு தெரிஞ்சவங்க டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் போனவங்க 22 மணி நேரமும் 30 மணி நேரமும் ஆச்சு. ஒரு சிலர் 36 மணி நேரமும் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருந்தாங்க. கீழ் திருப்பதியில் ஸ்லாட்டர் சர்வதர்ஷன் டோக்கன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி விஷ்ணு நிவாசம், திருப்பதி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸில் கொடுக்குறாங்க. நைட்டு 12 to 2 முன்ன பின்ன கவுண்டர் ஓப்பன் பண்ணி. நேற்றும் இந்த டோக்கன் வாங்குறதுக்காக சாயந்தரம் 5:30 க்யூவில் நிற்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் இன்றைக்கும் டோக்கன் வாங்குறதுக்காக 5:30 க்யூவில் நிற்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ தொடர்ந்து விடுமுறை நாட்களாக இருக்கிறதுனால நீங்கள் டோக்கன் தர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்கணும் அப்படின்னா மொதல் நாள் சாயந்தரமே இப்போ சொன்ன ஏதாச்சும் ஒரு இடத்துல க்யூவில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஷியோராக உங்களுக்கு டோக்கன் கிடைக்கும். ஸ்ரீவாரிமேட்டில் கூட 6 மணிக்கு தான் கவுண்டர் ஓப்பன் பண்ணி 2500 டோக்கன்ஸ் தான் இப்போ கொடுக்குறாங்க. அதுக்குமே சீக்கிரமாக போய் நின்றுக்கிறாங்க. ஒரு 4 மணிக்கெல்லாம் 5:30 மணிக்கு அங்கேருந்தே டோக்கன் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஸ்ரீவாரிமேட்டுக்கு ட்ரை பண்ண போகிறீங்கன்னா அங்கே 4 மணிக்கே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அலிப்பெரி நடைபாதையில் எந்த டோக்கனும் கொடுக்கறது கிடையாது. ஆன்லைனில் நீங்கள் தரிசன டிக்கெட் எது புக் பண்ணியிருந்தாலும் ஆல்மோஸ்ட் சேம் டைம் தான் ஆகுது. டோக்கன் தரிசனம் டோக்கன் வாங்குறதுக்கே இவ்வளோ நேரம் நிற்கிறாங்க. டைரக்ட் சர்வதர்ஷனத்துக்கு 36 மணி நேரம் ஆகுது. டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் போனாங்களாம் கொஞ்சம் சிரமமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருந்தாங்க. அடுத்து இன்னையிலேருந்து டிடிடி புது ஈவோ ஷியாமல் ராவ் சார் அவங்க சார்ஜ் எடுத்துகிட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு வராகசுவாமி கோயிலுக்கு போயிட்டு வைகுண்டம் காம்ப்ளெக்ஸ் வழியாக உள்ளே நுழைஞ்சு பெருமாளை பார்த்துட்டு சார்ஜ் எடுத்திருக்காங்க. சைன் போட்டு வேத ஆசீர்வாதம் கொடுத்துருக்காங்க. அவங்க மிஸ்ஸஸோட பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறாங்க. சார்ஜ் எடுத்த உடனேயே டைரக்ட் சர்வதர்ஷனம் க்யூக்கு போய் ஃபஸ்ட்டாக டியூட்டியும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. இன்ஸ்பெக்ஷன் பண்ணி. ஸோ டைரக்ட் சர்வதர்ஷனம் டிவோட்டிஸ் ஒரு சிலர் சாப்பாடெல்லாம் கிடைச்சிது, ஒரு சிலர் கிடைக்கல அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. இம்மிடியேட்டாக அங்கே இருக்கிற அஃபீஷியல்ஸ் கிட்டலாம் பக்தர்களுக்கு தேவையானதை செய்யறதுக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறாங்க. டிடிடி ப்ரெஸ் ரிலீஸில் ஃபோட்டோஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. டைரக்ட் சர்வதர்ஷனம் க்யூவில் போய் இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து டிடிடி ப்ரெஸ் ரிலீஸில் இன்றைக்கி வந்தாங்க. மீடியா நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. லைவாக நானும் அதை பார்த்தேன் ஃபுல்லாக. ஃபஸ்ட்டு ப்ரெஸ் மீட் இது. பெருமாளோட ஆசீர்வாதம், பேரண்ட்ஸோட பிளெஸ்ஸிங்ஸ், சிஎம் சாரோட இவர் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கையினால் இந்த டிடிடி ஈவோ போஸ்ட்டு கிடைச்சிது. பெரிய பாக்கியமாக கருதுகிறேன். எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு நிறைய கொஸ்டின்ஸ் ப்ரெஸ்ஸில் கேட்டாங்க. அதில் முக்கியமான கொஸ்டின்ஸ் என்னென்னா, டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு 30லேருந்து 40 மணி நேரம் ஆகுதுன்னு சொல்லிட்டு சிஎம் சாரே கூட சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, மேக்ஸிமம் கம்மி ஹவர்ஸில் சீக்கிரமாக சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து லட்டு குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் கேட்டிருந்தாங்க. அதுக்கும் அது குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு என்ன செய்யணுமோ செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. திருமலைக்கு வர்ற பக்தர்கள் மன நிறைவோடு போகணும், மறக்க முடியாத ஒரு அனுபவமாக மகிழ்ச்சியாக போகணும். அதுக்கு என்ன தேவையோ அன்னப்பிரசாதம், தரிசனம் பார்க்குற அந்த டைமிங்ஸாக இருக்கட்டும், டிரான்ஸ்போர்ட்டேஷனாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்து என்ன செய்யணுமோ அதை செய்வோம் அப்படின்னு சொன்னாங்க. நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. அதுக்கு இப்போ தான் வந்திருக்கிறேன், என்ன நடந்துட்டுருக்கு, என்ன நடந்திருக்கு, என்ன செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, இது ஃபஸ்ட்டு மீட்டிங்கும் கிடையாது, லாஸ்ட்டு மீட்டிங்கும் கிடையாது. இனி அடிக்கடி நம்ம சந்திப்போம். நீங்களும் உங்களோட கருத்துக்கள் சொல்லுங்கள். என்ன பண்ணணுங்கிறத சிறப்பான முறையில் என்னோடய ரெஸ்பான்சிபிலிட்டியை தெரிஞ்சுக்கிட்டு செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஃபுல்லாக லைவ் ப்ரோக்ராம் பார்த்தேன். இந்த ப்ரோக்ராம் பற்றின இன்ஃபர்மேஷன் டிடிடி ப்ரெஸ் ரிலீஸ்லேயும் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த சைடு அவங்க பேர் மிஸ்ஸஸ் கௌதமி, இந்த சைடு இருக்கிறவங்க மிஸ்டர் வீரபிரம்மம், ஜேஇஓ. இவங்க எல்லாமே டிரான்ஸ்பரன்சியாக இருக்கும், நல்லபடியாக செய்வோம், சிறப்பாக பக்தர்களுக்கு தேவையானது என்னமோ அதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது ஃபஸ்ட்டு ப்ரெஸ் மீட். ஃபஸ்ட்டு இன்றைக்கி சார்ஜ் எடுத்திருக்காரு. ஃபஸ்ட் டைம் டிவோட்டிஸ் கிட்டலாம் பேசி அவங்களுக்கு தேவையானதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து இது சம்மந்தமாக ஏதாச்சும் அப்டேட் வந்தாலும் ஷேர் பண்ணுறேன். இன்னும் டிடிடி சேர்மன் யாருங்கிறது டிசைட் ஆகலை. அதை பற்றின அப்டேட் வந்தாலும் ஷேர் பண்ணுறேன்.
நாளையிலேருந்து திருச்சானூர் பத்மாவதி அம்மாவாரி கோயிலில் தெப்ப விழா இருக்குது. புஷ்கரணி தீர்த்தத்தில் நம்ம உட்காந்து பார்க்கலாம். அதுக்கு தரிசன டிக்கெட்லாம் இருக்கணும்ட்டுலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி திருமலையில் செய்வாங்களோ அதே மாதிரி செய்வாங்க. சாயந்தரம் ஒரு 6 மணி போல் வெயிட் பண்ணுங்கள். அந்தளவுக்கு ஹெவியாலாம் க்ரௌடும் இருக்காது. ஓரளவுக்கு ஃப்ரீயாகவே நம்ம உட்காந்து பார்க்கலாம். நாளையிலேருந்து 5 டேஸ் கண்டினியூஸாக சாயந்தரம் இருக்குது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். திருப்பதியில் இருந்தீங்கன்னா திருச்சானூர் பத்மாவதி அம்மாவாரி கோயிலோட தெப்ப விழா. நேற்று திருப்பதியில் சுவாமி தரிசனம் பார்த்த பக்தர்களோட எண்ணிக்கை 82,886 பேர் உண்டியில் சேர்ந்த காணிக்கை 4.09 கோடி ரூபாய். முடிக்காணிக்கை கொடுத்தவங்க 44,234 பேர். 30 மணி நேரம் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் ஆர்தான் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. டைரக்ட் சர்வதர்ஷனம் கொஞ்சம் லாங் க்யூவாக தான் இருக்குது. அவ்வளோ நேரம் உங்களால் வெயிட் பண்ண முடியும்னா போங்க. இல்லைன்னா ஒரு 2-3 டேஸ் கழித்து வீக் டேஸில் ஓரளவுக்கு குறையும். இதை கம்பேர் பண்ணுறப்போ அப்போ போய்க்கோங்க. இல்லைனா கீழ்த்திருப்பதியில் டோக்கன் வாங்கிட்டு போங்க. ஏபிஎஸ்ஆர்டிசியில் ஒரு சில நாட்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஜூலைக்கும் ஆகஸ்ட்டுக்கும். ஓங்கோல்லலாம் பார்த்தீங்கன்னா டிக்கெட்ஸ் நிறைய டேட்ஸுக்கே அவைலபிளாக இருக்குது. 18ஆம் தேதியிலேருந்து லக்கி டிப் ஓப்பன் பண்ணுறாங்க. அடுத்தடுத்து புக்கிங்கெல்லாம் இருக்குது. புக்கிங் பற்றின இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கதையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தரிசன டிக்கெட் புக்கிங், ரூம் புக்கிங்லாம் ஈஸியாக கன்ஃபார்ம்டாக எப்படி பண்ணுறது? திருமலா திருப்பதியில் நம்ம சுற்றி பார்க்க வேண்டிய நிறைய இடங்கள், தீர்த்தங்கள், கோயில்கள், நிறைய சேவாஸ், வாலண்டியர் சேவா பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன், டிடிடி அப்டேட்ஸ், டெய்லி தரிசனத்துக்கான நேரமும் ரெகுலராக ஷேர் பண்ணிட்டு வரேன். நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட சேர்த்து திருப்பதிக்கு போகிறப்போ உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திருப்பதி பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோஸ் எல்லாம் இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மற்ற பக்தர்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் போய் சேரும். தேங்க்யூ.